அஜமகாராஜாவினுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய தசரத சக்கரவர்த்தி இந்த அயோத்திமா நகரத்தை ஆண்டு கொண்டு வருகிறார். 60,000 வருடமா ஆண்டு கொண்டு வருகிறார். அவருக்கு பட்டத்து ராணிகள் 3 பேர். மூத்தவள் பெயர் கோசலை, 2வது மனைவி பெயர் கைகேயி, 3வது மனைவி பெயர் சுமித்திரை. இது பட்டத்து ராணி. இது இல்லாம 360 மனைவிகளாம் இருக்கு. அவங்கெல்லாம் அந்தபுரத்து ராணிகள். பட்டத்து ராணி இவங்க 3 பேர். 60,000 ஆண்டுகள் வாழ்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க அந்த கோசலை நாட்டில் தானம் கொடுக்குறவங்களே கிடையாது. நம்மெல்லாம் தானம் தானே பெருசுன்னு பேசுகிறோம். கோசலை நாட்டில் தானம் கொடுக்குறவங்களே கிடையாது. ஏன்னா பிச்சு எடுக்கிறவங்களே கிடையாதாங்க. வாங்குறவங்களா தானே கொடுக்குறவங்களுக்கு வேலை. அங்கே வாங்குறவங்கன்றவங்களே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா செல்வமும் நிறைந்து இருக்கிறதா. அனைத்து விதமான செல்வமும் நிறைந்து விளங்குகின்ற அற்புதமான நாடு இந்த கோசலை நாடானது. அயோத்தியை சிறப்பாக தசரத சக்கரவர்த்தி, அதுதான் தலைநகரம், அதிலே அற்புதமாக ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறார். அவருடைய தேசத்திலே குறை என்பதே கிடையாது. அந்த ஊர்ல யாராவது உறவினர் இறந்தால்தான் கண்ணு தண்ணி வருமா. மற்ற வகையில் அழகவங்களே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே வறுமை கிடையாது, கஷ்டம் கிடையாது, நோய் கிடையாது, பிணி கிடையாது, துன்பம் கிடையாது. வயது மூப்பால் இறந்து போறவங்களுக்கு தான் அழுவாங்களாம். ஏன்னா போரிலும் இழப்பு என்பது கிடையாது. தசரத சக்கரவர்த்தி போருக்கு போனா வெற்றி அவருக்கு தான். எதிரி படையில் இருக்கிறவங்க தான் இறப்பானே தவிர இவங்க படையில் இருக்கிறவங்களுக்கு பேரறிவு வராது. அதனால போரில் கூட இறந்தவங்களுக்கு அழகிற வேலை அந்த ஊர்ல இல்லையா. வயது மூப்பாலை இழந்தவருக்கு நம்மை விட்டு ஒரு உறவு பெரிதலே என்றுதான் அழுவார்களே தவிர மற்ற வகையில் அங்கே யார் கண்ணில் தண்ணி வராது. எப்ப வேற எப்போ வரும்? யாக புகை எரிகின்ற பொழுது, அதிலே யாக புகையானது எரிகின்ற பொழுது அப்பொழுது கண்களிலே தண்ணீர் கொடுக்கும். அப்படி சிறப்பாக ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறார் தசரத சக்கரவர்த்தி. இப்படி ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு மக்களுக்கு அரசன் தெய்வத்துக்கு சமம். வள்ளுவர் சொல்றார், முறை சார்ந்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையாக வைக்கப்படும். முறையான ஆட்சியை எந்த ராஜா செய்கிறானோ அவன் மக்களுடைய கண்களுக்கு நடமாடுகின்ற தெய்வத்துக்கு சமம். வணக்கம். முறையான ஆட்சியை புரிவதனாலே தசரத சக்கரவர்த்தி அந்த தேசத்து மக்களுக்கே இறைவனா இருக்கிறான். அவனுக்கும் ஒரு குறை. என்ன குறை? குழந்தையே இல்லை. உலகினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். உள்ளாங்களுடைய நாதம் வீணையுடைய நாதம் இனிமையா இருக்கும். யாருக்குன்னா குழந்தையினுடைய மழலை சொல் கேட்காதவருக்கு. தசரத சக்கரவர்த்திக்கு வீரம் இருக்குது, தீரம் இருக்குது, செல்வம் இருக்குது, வளம் இருக்குது, பலம் இருக்குது, குழந்தை இல்லை. அவர் குழந்தைய பெறணும்னு எதுக்காக விரும்புகிறாரு? அதாவது உத்தமன், மத்தியமன், அதமன் 3 வகை. உத்தமன் என்றால் என்ன? ராமாயணத்தோட இதெல்லாம் விளக்கிறது. உத்தமன் என்றால் நமக்கு பிறகு அறப்பணிகளை செய்வதற்கு பிள்ளை வேண்டும் என்று பிள்ளையை பெறுவோம் உத்தமன். அறப்பணி, தெய்வீக பணி, நல்லதை செய்யறதுக்காக பிள்ளை வேண்டும் என்று பிள்ளையை பெறுபவன் உத்தமன். மத்திமன், நம் பேர் சொல்ல பிள்ளை பிறக்கணும். அடுத்து நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு ஸ்ராத்த கர்மம், நமக்கு காரியம் பண்றதுக்கு பிள்ளை வேணும், திதி பண்ண பிள்ளை வேணும். பிள்ளையை வேண்டி பெறவனுக்கு பெயர் மத்திமன். அதமன். அதமன் என்றால் யார் என்றால், இப்ப இந்த குழந்தையை பெற்று நாம வளர்த்தா இது பெருசாகி நம்மளை வயசான காலத்துல காப்பாத்தூன்றதுக்காக பலனை எதிர்பார்த்து பிள்ளை பெறுபவன் அதமன். அப்போ பிள்ளைகள் இடத்துல நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ராமாயணத்துல அதான்
அதமன்னா பெரும்போதே இன்னைக்கு நான் இந்த பிள்ளைய வளர்த்தா நான் வயசான காலத்துல என்னை உட்கார வச்சு சோறு போடணும், என்னை குறை இல்லாமல் காப்பாற்றணும். நான் காரில் போகணும்னு ஆசைப்பட்டேன், அது என்னால் முடியல, அத்தை இவன் நிறைவேற்றி வைக்கணும். நான் இன்ஜினியர் பட்டதாரி ஆகணும்னு நினச்சேன், அது என்னால் முடியல, இவன் படிக்கணும். நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், என்னால் முடியல, இவன் அதை படிக்கணும். என் எதிர்விட்ட வாங்கணும்னு நான் நினச்சேன், என்னால் முடியல, இவன் எப்படியாவது அந்த எதிர்விட்ட விலை கொடுத்து வாங்கணும். இப்படி இதை செய்வான், அதை செய்வான், இதை செய்யணும், அதை செய்யணும். பிள்ளையை பெற்று வளர்க்கிறவனுக்கு பெயர் அதமன்னு பெயர். ராமாயணம்லாம் எவ்வளோ ஒரு அருமையான நூல். இதில் இப்பொழுது தசரத சக்கரவர்த்தி யாரு? உத்தமன். அவர் தனக்கு காரியம் பண்ணுவதற்கு பிள்ளை வேண்டும் என்று நினைக்கல. வயசான காலத்தில் நம்ம நல்லா சிறப்பா பாதுகாத்து நமக்கு பணிவிடை செய்யறதுக்கு பிள்ளை வேண்டும் என்று நினைக்கல. நாம் முனிவர்களையும் தேவருடைய குறையே தீர்த்தவன். சம்பராசுரன் என்ற அசுரன் இந்திரனோடு சண்டப்படுவாரா, இந்திரனால் வெற்றி பெற முடியல, இந்திரன் ஓடி வரா. தசரத சக்கரவர்த்தி அவருடைய மனைவி கையை தேர் ஓட்ட சம்பராசுரனை போய் எதிர்த்து வென்றவன். இந்திரன் பதவியை மீண்டு கொடுத்தவன். அதனால தேவேந்திரனுக்கே உதவி செய்தவன் இந்த தசரத சக்கரவர்த்தி. நம்மை போலவே நம்முடைய மக்களையும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு பிள்ளை வேண்டும் என்று நினைத்தாரே தவிர நமக்கு பிறகு ஆட்சி படுத்த உட்காந்து ஆட்சி புரியத்துக்கு பிள்ளை வேணும், உலகத்தை எல்லாம் வென்று வரத்துக்கு பிள்ளை வேணும், நம்ம வயசான காலத்துல நமக்கு சேவை செய்யறதுக்கு பிள்ளை வேணும், நமக்கு காரியம் செய்யறதுக்கு பிள்ளை வேணும், நமக்கு பிதிர் காரியம் கொடுக்கறதுக்கு பிள்ளை வேணும் அவர் நினைக்கல. அதனால அவர் உத்தமன். இந்த நீண்ட குறையோடு தசரத சக்கரவர்த்தி இருக்கிறார். அவருடைய குருநாதர் வசிஷ்ட மகரிஷி. சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் முதன்மையான வசிஷ்டர் தான். வசிஷ்டர் வர ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருநாதர் பாதத்தில் விழுந்தார். குருநாதா, எல்லாம் இருக்குது, குழந்தை இல்லை, நான் எனக்கு பிறகு இந்த அரியணையில் உட்காரத்துக்கு பிள்ளை வேண்டும் என்று நினைக்கல, வயசான காலத்தில் என்னை காப்பாற்றுறதுக்கு பிள்ளை வேண்டும் என்று நினைக்கல. முனிவர்களே தேவர்கள் நான் எப்படி இந்த 60,000 ஆண்டு காலம் குறைவில்லாமல் காத்தேனோ அதுபோல இதற்கு அடுத்து என்னுடைய தேசத்தில் இருக்கிற முனிவர்களுக்கு குறை வரக்கூடாது. இங்கே வந்தால் எப்பேற்பட்ட குறையும் தீரும் என்று இந்திரன் எப்படி இங்கே உதவிக்கு வந்தாரோ அதுபோல எந்த தேவர் வேண்டும் என்றால் நம்பி அவருடைய குறை தீர்க்கக்கூடிய ஒரு பிள்ளையை நான் பெறணும். 60,000 வருஷம் ஆகி போச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லையே சுவாமி. குழந்தை எனக்கு பிறக்காது. அதாவது ராமாயணம் சொல்றது என்னன்னா, நம்ம பிள்ளையா இருந்தா கூட பிள்ளையை பெற்றோம் வளர்ப்பது நம் கடமை. இவன் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. ராமாயணம் சொல்லுது இதை, இவன் நமக்கு செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஒரு பெண்ணை பிறகுறோம், அவளுக்கு 20,000 30,000 இன்னைக்கு போட முடியாது, 30 லட்சம் ஆகி போச்சு. 30,000 இப்போ 3,000 போட்டால் அவங்க 10,000 போட்டால் அவங்க தான் பெரிய பணக்கார. 10 லட்சம் ஆகி போகுது இல்லையா? அதனால அதோடு போட்டு கட்டி கொடுக்குறதோடு முடிச்சுக்கணுமே தவிர இவ்வளோ போட்டு செஞ்சு கொடுத்தானே, பெரிய மாமியார் பெரிய வீட்டுக்கு போய்க்கிறாள், அங்கேருந்து எதுனா கொடுப்பாதான்னு எதிர்பார்க்கக்கூடாது. அம்மா என்ன சொல்லுது, பிள்ளையும் பெற வேண்டும் என்று விரும்பி பெற்றான். வளர்ப்பது உன் கடமை, பெற்றவனாக விளங்கக்கூடிய உன்னுடைய கடமை. வளர்த்தாயா, உலகத்தில் வாழ வழிகாட்டினியா, அதோடு விட்டுடும். அவன் இதை கொடுக்குது அதை கொடுக்குற, பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்க கூடாது என்று ராமாயணம் சொல்லுது. அதுதான் தசரதர் சொல்றார், எனக்கு சேவை செய்ய பிள்ளை வேண்டும் என்று நான் நினைக்கல. ஏன்னா எதை ஒண்ணு நாம நினைச்சு எதிர்பார்த்து செய்கிறோமோ அது நமக்கு எப்பவுமே கிடைக்காது. நம்ம மரம் நிழல் கொடுக்கும் நாம் வச்சு நடனா உண்மையிலே அதை நாம் உட்கார்ந்து நிழலே அனுபவி போறதில்லை. அதே போல நம்முடைய எண்ணங்களை ஆசைகளையும் கொண்டு போய் குழந்தைங்க தலையிலையும் திணிக்க கூடாது.
நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன், என்ன முடியல, நீ பண்ணியே தேரணும்டா, நீ இதை பண்ணியே ஆகணும். அவங்க என்னத்துக்கு வந்துக்கிறாங்களோ அதை கடவுள் அவங்கள பண்ண வைக்க போறாரு. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒரு ஜீவனம் பண்றதுக்கு ஒரு வழி இறைவன் ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டார். இந்த கோரத்தில் இருக்கிற எறும்பு என்ன சாப்பிடணுன்றது அந்த இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறதுலே அவர் ஏற்பாடு பண்ணிருப்பார். அங்கே இருக்கிற அந்த டஸ்ட்லேயே, அங்கே இருக்கிற அந்த குப்பையிலேயே, அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற இலையிலேயே ஏதோ அதுக்கு உண்டான உணவை இறைவன் ஏற்கனவே தயார் பண்ணிட்டார். நம்முடைய ஆசைகளை கொண்டு போய் பிள்ளைகளிடத்திலே திணித்து அவர்களுடைய வாழ்க்கையை விரக்தியாக்க கூடாது. எல்லாம் ராமாயணம் என்ன அழகா சொல்லுது. இதை சொன்ன உடனே வசிஷ்டர் கண்ணை மூடினார். இரு தசரதா பார்க்கறன்னு கண்ணை மூடினா அவருடைய கண்ணில் அப்படியே தெரியுது. வைகுந்தத்திலே சென்று தேவர்கள் எல்லாம் முறையிடுகின்றார்கள். திருப்பார் பள்ளி கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற நாராயணத்திலே பெருமாளே, ராவணனாலே நாங்கள் படுகின்ற துன்பம் பயங்கரமான துன்பம். நவகிரகங்களை எல்லாம் படியா படுக்க வைத்து அதுங்க தலைமையில ஏறி நடக்கிறான், துமு துமுன்னு ஓடுறான். எப்ப என்ன பண்ணுவானே தெரியல. குபேரனுக்கு சொந்தமான குபேரபுரியை தனக்குரியதாக கையகப்படுத்தி கொண்டான். அதனால ராவண வதத்தை நிகழ்த்தணும், அரக்கர்கள் வதத்தை நிகழ்த்தி தேவர்களையும் முனிவர்களையும் நீங்க காப்பாற்றும். முனிவர்கள்லாம் யாகம் பண்ண முடியல. பெருமாள் பார்த்தார், தேவர்களே முனிவர்களே உங்கள் குறை தீரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நான் ராமனாக அவதாரம் செய்ய போகின்றேன். ஏனென்றால் ராவணனை மானிடனால் தான் கொல்ல முடியும். மானிட அவதாரம் நான் எடுக்க போறேன். நீங்களும் அதே போல பிறகு தேவர்களே நீங்கள் எல்லாம் வானரங்களாக போய் பிறகு. ஏன்னா எல்லாரும் பிடிச்சு சிறைப்படுத்தனா ராவணே, இந்த குரங்குகளை பிடிச்சி சிறைப்பிடிக்கல. ஏன்னா இந்த குரங்குகளை அவன் மதிக்கல. இதுங்க போய் என்ன பண்ண போகுதுன்னு குரங்குகளை தான் விட்டு வச்சுக்கிறான், இது சிறு பிராணிகள்னு. அதனால நீங்க எல்லாம் போய் அந்த வடிவமா வடிவெடுங்க. பிறகு நான் ராமனாக நாம் அனைவரும் சேர்ந்து ராவணன் கதையை தீர்த்து உள்ளார். உடனே பிரம்மதேவர், நான் ஜாம்பவான் என்ற கரடியாக பிறக்கிறேன், என் அம்சமாக ஜாம்பவான் என்ற கரடி பிறக்கும். பிரம்மதேவருடைய அம்சம் ஜாம்பவான் என்ற கரடி. இந்திரன் வாலி என்ற குரங்காக தோன்றுவேன் என்றார். அதற்கு பிறகு அக்னி பகவான் சுக்ரீவன் என்ற குரங்காக சூரிய பகவான் தோன்றுவேன் என்று சொல்லுகிறார். நீலன், உபேந்திரன், இப்படி எல்லாரும் ஒவ்வொரு வானரங்களாக தோன்றுவோம் என்ற பொழுது அக்னி பகவான் நான் ஆஞ்சநேயனாக தோன்றுவேன். சிவாம்சத்தோடு அக்னி பகவான் தான் ஆஞ்சநேயர். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியற்காக, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். பஞ்சபூதத்திலே ஒன்றாக விளங்கக்கூடிய வாயுனுடைய அருளாலே நான் தோன்றுவேன். வாயு பகவானுடைய அருளாலே தோன்றுவேன். என்னோடு சிவாம்சம் தோன்றும் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர். சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் யார் யாருக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, எந்த சனியா இருந்தாலும் ஆஞ்சநேயர் பிள்ளையார் வழிபாடு செய்யற போது பக்கத்திலே வராது. எதுவாக இருந்தாலும் அவருக்கு வெளியே நிற்க வேண்டியதுதான். இப்படி இவர்களெல்லாம் தோன்றுவேன் என்ற பொழுது அந்த காட்சி அவருடைய கண்ணில் தெரியும். காசியில ஒரு வேதியர் இருந்தார். அவருடைய மனைவி கலகை. இந்த வேதியர் ரொம்ப நல்லவர். அந்த அம்மா அப்படியே இவருக்கு நேர் எதிர். சூரியனுக்கு பகலுக்கு எதிர் எது இரவு. அது மாதிரி அந்த அம்மா. இவர் வானான்றத அவன் செய்வான். குளிரா இருக்குது, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு கொடுப்பான். அப்பதான்
ஜில்லுன்னு பானை தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். எல்லாம் குடி ஒன்றும் ஆகாது. அம்மா வயிறு என்னவோ பண்ணுது, அதனால மோர் தெய்வமா அன்னைக்கு தான் நல்லா கார குழம்பு வைப்பான், கார சாரம். இவர் பார்த்தா இவன் கூட வாழ்க்கை விட நம்ம சன்னியாச கோயிலான துண்டு ஒன்று தலை மேலே போட்டுக்கு வெளியே போகிறோம். எதிரில் ஒருத்தர் வந்தார், என்ன சுவாமி எங்கே வேகமாக போகிறீங்க? நான் எதை வேணான்றமோ அதை என் மனைவி வேண்டும் என்று செய்கிறான். அவள் கூட வாழத்தோட என்ன போயிடலான்னு போகிறாங்க. சாமி நீங்கள் போடுங்கப்பா, நீங்கள் வேணான்றத அவங்க வேணும்னு செய்கிறாங்க. இல்லை, இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவங்க இடத்துல வேண்டாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கஷ்டம் இல்லை. இப்படி போய் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க. நீங்கள் சொல்கிறப்போ நல்ல யோசனை தான், நான் போய் பார்க்குறேன்னு வந்தேன். இப்போ அவருக்கு காப்பி சாப்பிடணும்னு தோணும். கலக எனக்கு காப்பி வேணாம், தண்ணி கொண்டு வாங்குறாரு. ஏன் இந்த நேரத்தில் காப்பி விட்டா என்ன, இந்த சாப்பிட்டு காப்பி விட்டு கொடுக்குறான். உடனே அவருக்கு இரவில் நல்லா மிளகு குழம்பு சாப்பிடணும்னு தோணுது. உடனே அவர் என்ன பண்ணாரு, நீ ராத்திரி மிளகு குழம்பு வைக்காதமா, சாம்பார் வைக்கின்றார். ஏன் நீ சொன்னதை நான் செய்யணுமா? மிளகு குழம்பு தான் வைப்பேன், விருப்பம் தான் சாப்பிடணும், இல்லை அப்படியே நடைய கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிளகு குழம்பு வைக்கிறார். இப்படியே ஒரு நாளும் அவருக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் இது வேணாம் இது வேணான்னு அவர் சொன்ன உடனே அந்த அம்மா அதை வேண்டும் வேண்டும் செய்து கொடுக்குறாரு. இப்படியே சாப்பிட்டு நிம்மதியாக வளர்றாரு. இந்த வழியில் வந்தவர் எதிரில் வந்தவர் சொன்ன யோசனை நல்ல யோசனையாக இருக்கிறார். ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு சிரார்த்தம். என்ன பண்ணாரு, எங்கள் அப்பாவுக்கு நாளை சிரார்த்தம், அதனால் நீ என்ன பண்ணு, வீடு முழுகாத, பதார்த்தத்தோடு சமைக்காத, பூஜை பண்ணாத, எதுவுமே பண்ணாதல்ல. இவர் பண்ணாதன்னு சொன்னார்களே, அதனால இந்த அம்மா என்ன பண்ணா, தம வீட்டை முழுகிட்டான். பல வகையான பதார்த்தத்தை சமைச்சிட்டான். எல்லாம் தயாரா இருக்குது. இப்பொழுது சாத்தம் கொடுக்கப்பட்ட தண்ணியை அவரு இவ்வளோ நாளும் இவர் வேணுன்றதெல்லாம் இது வேணாம் வேணான்னு சொல்லியே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தாருல்ல. இப்போ இந்த பிண்ட சாத தண்ணி என்ன பண்ணாரு, எடுத்துன்னு போய் சாக்கடையில் ஊற்றுன்னு இருந்தா அந்த அம்மா நதியில் எடுத்து ஊற்றிருப்பா. தூய்மையா நதியில் போய் ஊற்றுனார். இந்த இடத்துல மறந்துட்டார். தூய்மையா நதியில் எடுத்து போய் ஊற்றுமான்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணா, இவன் சொன்ன மாதிரி நாம் கேட்கக்கூடாது, எடுத்துன்னு போய் அங்கே ஓடுற சாக்கடையில் ஊற்றிட்டாங்க. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கலக நீ அழகையா போன சாப்பிட்டு கொடுத்துட்டாரு. அழகன்னா பேய், நீ அழகையா போய் இந்த காசியில திரிந்து கொண்டு வந்து சாப்பிட்டு கொடுத்துட்டாரு. இந்த அம்மா பேயா மாறி அந்த காசியெல்லாம் திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே தர்மாங்கனர் என்றே பிராமணர் முனிவர் தவம் செய்துகிறார். இவர் என்ன பண்ணா, அந்த தர்மாங்கதர் பிடிச்சு சாப்பிடலான்னு பக்கத்துல போனார். தர்மாங்கதர் பார்த்தார், நெல் என்னை தொடுவாயானால் நீ எரிந்து விடுவாய் போ. இந்த தர்மாங்கதர் பார்த்த உடனே இவளுக்கு பழைய நல்லுணர்வு வந்தது. சுவாமி காலில் விழுந்தா, சுவாமி போன பிறவிலே உத்தமமான பிராமணருக்கு மனைவியாக உத்தமமான பிராமண குலத்திலே பிறந்தனால் என் கணவன் சொல்லுகின்ற சொல்லுக்கெல்லாம் எதிர் சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்ததுனால இப்படி பேயா அலையிற, என்னை காப்பாத்துங்க. அப்ப தர்மாங்கதர் தன்னுடைய தவத்துல பாதியை கொடுத்தார். இப்போ அவளுடைய பேயா இருக்கிற சாபமும் நீங்கியது. அந்த பிதுர் தண்ணியை கொண்டு போய் சாக்கடையில் ஊத்துறதுனால வந்த பாவமும் நீங்கியது. அதாவது திவசம் கொடுக்குறோமே அந்த தண்ணிய சாக்கடையிலையோ இதெல்லாம் ஊற்றக்கூடாது, வீட்டில் கூட ஊற்றக்கூடாது. பிண்ட சாதம் கொடுக்குறாங்களே வீட்டில் ஐயரு அதை எடுத்துன்னு போய் தூய்மையான தூரத்தில் இருக்கிற கங்கையிலையோ ஆற்றிலையோ ஏரியிலையோ குளத்திலையோ தூரமாக எடுத்து கொடுக்கணும். அதுதான் அது முழுமையான பலன் கொடுக்கும். இல்லைன்னா பிதுர் சாபம் சேரும்.
தர்மாங்கதர் பாதியே தவபலத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்ததுனாலே அந்த அழகை பேயாய் இருந்தவர் மறுபடியும் தன் சுய வடிவத்தை பெற்றால் தேவலோகத்தை போய் சேர்ந்தார். அந்த கலகை தான் கைகேயா வந்து பிறந்திருக்கிறார். அந்த தர்மாங்கதர் தான் தசரத சக்கரவர்த்தி. இதெல்லாம் வசிஷ்டருடைய ஞான கண்ணுக்கு தெரியும். அப்பொழுது வரங்குடுகிறார் பெருமாள், நான் கோசலையுடைய வயிற்றிலே வந்து பிறந்தாலும் தர்மாங்கதருடைய பாதி தவத்தை நீ பெற்றதனாலே நீ என்னை வளர்ப்பாய். கைகேயியே வளர்க்கிறான், வளர்க்கிறான். பேயா திருந்திருந்தவ தர்மாங்கதருடைய செய்தவத்திலே பாதி பெற்றதனாலே அவருடைய பாவங்கள் நீங்கப்பட்டதனாலே அந்த பாதி தவப்பான அவளுக்கு இருக்கிறதுனால தான் ராமனை மடியில போட்டு வளர்க்கிற பாக்கியம் அவளுக்கு கற்று. இதெல்லாம் வசிஷ்டருடைய கண்களிலே தெரிகிறது. உடனே கண்ணை திறந்தார். தசரதா, உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. சாமி, ஆமா. அதாவது கலைக்கோட்டு மாமுனிவர் ரெஸ்டியஸ் என்கர் ரோமபாதன், அங்க தேசத்து மகாராஜா ரோமபாதன் உத்தமபாதனுடைய மகன். ரோமபாதன் என்பவன் உன்னுடைய பாலிய நண்பன். அவனுக்கு நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாததனாலே நீ உன்னுடைய மகள் சாந்தையை தத்து குழந்தையாக கொடுத்தாய். ஒரு காலத்திலே அவனுடைய தேசத்துல தண்ணியே இல்லாம மழையே இல்லாம வறண்டு போய் இருந்த போது அவன் ரிஷியஸ்ரிங்கர் என்ற கலைக்கோட்டு மாமனிவரை அழைத்து வந்தார். கலைக்கோட்டு மாமனிவர் பாதம் பட்டவுடனே அந்த அங்க தேசத்திலே மழையா பொழிந்து 6 குளம் ஏரி எல்லாம் நிரம்பி விட்டது. அப்பொழுது இந்த உத்தமபாதன் சாந்தையை கலைக்கோட்டு மாமனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். சாந்தை யாரு? உன்னுடைய மகள். நீ உத்தமபாதனுக்கு 10 பெண்ணா கொடுத்த. அப்படி என்றால் கலைக்கோட்டு மாமனிவர் உனக்கு என்ன முறையாகும்? மருமகன் ஆவார். அவரை அழைத்து வந்து புத்திர காமேட்டி யாகம் செய்வாயானால் உனக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். உடனே கலைக்கோட்டு மாமனிவரை போய் அழைத்து வரும்படி ஏற்பாடு செய்தார். கலைக்கோட்டு மாமனிவர் வந்தார். சிறப்பாக யாகமானது புத்திர காமேட்டி யாகம். புத்திர காமேட்டி யாகம் என்பது பிள்ளையை பெறக்கூடிய யாகம். அந்த யாகத்தை நடத்துகின்றார். அந்த யாகத்தை நடத்துகின்ற போது அந்த யாகத்தினுடைய பலனாலே யாகத்திலே இருந்து அக்னி பகவான் தோன்றி வந்து ஒரு பொற்கிண்ணத்திலே பாயாசம் கொடுக்கிறார். அந்த பாயாசத்தை தசரதர் 2 பாகமாக்கினார். முதல் மனைவி கோசலைக்கு பாதி, 2வது மனைவி கைகேயிக்கு பாதி, 3வது மனைவி சுமத்திரைக்கு அவர் கொடுக்கல. டிவியில என்ன பண்றாங்க? கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அதனாலதான் டிவியில பாக்குறதெல்லாம் விட சொற்பொழிவு சொல்றதா வந்து, ஏன்னா அது நூல் படித்து நூல் இருக்கிறது சொல்றதுனால இதுக்கும் அதுக்கும் காட்சிகள் மாறுபடுது. தசரதர் முதல் தாரம் 2ஆம் தாரம் தர்மம் என்னன்னா முதல் மனைவிக்கு தான் முதல் உரிமை. அதுக்கு பிறகு 2வது மனைவிக்கு. 3வது மனைவிக்கு உண்டான உரிமையை முதல் மனைவியும் 2வது மனைவியும் பார்த்து கொடுத்தாதான் 3வது மனைவிக்கு உரிமை. இந்த தர்மத்தின் பிரகாரம் அந்த பாயாசத்தை 2 கூறாக்கி முதல் மனைவி இப்ப 2வது மனைவி கொடுத்துட்டார் தசரதர். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? தனக்கு கொடுத்ததுல நீங்க சுமத்திரைக்கு கொடுன்னு தசரத சொல்லல, அந்த அம்மாவிலே அந்த தர்மத்தை அழைச்சிட்டு அவர்களுக்கு கிடைத்ததுல பாதி கோசலை பாதி கொடுத்தா, சுமத்திரைக்கு கைகேயி பாதி கொடுத்தா. இவங்க 2 பேரும் பாதி பாதி கொடுத்ததுனால அந்த பாதி பாதி சாப்பிட்டதுனால தான் அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. சாப்பிட்ட உடனே 12 மாதமா கர்ப்பிணியா இருக்கிறாங்க. என்ன இது 12 மாதம் 10 மாதம் தான் நாமெல்லாம், 12 மாதம் என்ன? அதாவது தசரத சக்கரவர்த்தியின் மூலமாக ராமர் வந்து பிறக்க போல. கலைக்கோட்டு மாமனை நடத்திய புத்திர காமேட்டி யாகத்திலே தோன்றிய அந்த பாயாசத்தின் மூலம்தான் ராமராக விளங்கக்கூடிய பெருமாளுடைய கருவானது கோசலையுடைய வயிற்றிலே போயிருக்குது. 3 பேர் வயிற்றிலே. இப்பொழுது நாம கூட எல்லாரும் 12 மாசம் வச்சுதான் பிறகு தந்தை வயிற்றிலே 2 மாதம் சாப்பாட்டு வழியா போய் உயிர் சத்தா உள்ள இருப்பது. அதற்கு பிறகு தாய் வயிற்றிற்கு சென்று கர்ப்பத்திலே 10 மாதம் வளர்ந்து அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து குழந்தையா பிறக்கோம். ஆக எல்லாருமே பிறக்கிறது 12 மாசம்.
அதனாலதான் மாதங்கள் 12. 12 மாதம் மிருகல, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புத்தாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த 12 மாசம் எப்படி வந்தது? உயிர் தோன்றுவதே 12 மாதத்தில் தான். தந்தை வயிற்றிலே 2 மாதம், தாய் வயிற்றிலே 10 மாதம். அந்த வகையிலே புனர்வசு நட்சத்திரத்திலே நவமி திதியிலே சித்திரை மாதத்திலே சிறப்பாக ராமச்சந்திர பிரபு பெருமாளே ராமனாக ஸ்ரீராமனாக கோசலனுடைய மணி வயிற்றிலே வந்து தோன்றுகின்றார். அதற்கு பிறகு சுதர்சன சக்கரம் பரதன் என்ற பெயரிலே கைகேயின் பிள்ளையாக வந்து தோன்றுகிறார். சங்கு ஆதிசேஷன், சங்கு வந்து சத்ருகன், ஆதிசேஷன் வந்து லக்ஷ்மண ஆழ்வார். இவங்க 2 பேரும் கோசலை பாதி பாயசம் கொடுத்து, கைகை பாதி பாயசம் கொடுத்து சாத்தாளி சுமத்திர அவற்ற வயிற்றில பிள்ளையா வந்து இவங்க 2 பேரும் தோன்றாங்க. 4 பிள்ளைகளையும் சிறப்பாக பார்த்து மகிழ்கிறார். வசிஷ்டர் பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். ராமனுக்கு 12 வயசு ஆகுது. இவங்கெல்லாம் இந்த அயோத்தியில வீற்றிருக்கின்ற பொழுது ஒரு நாள் விஸ்வாமுத்திரர் வரார். விஸ்வாமுத்திரர் வருகின்ற பொழுது விஸ்வாமுத்திரரை சிம்மாசனத்திலே இருந்து இறங்கி சென்று வரவேற்கிறார் தசரத சக்கரவர்த்தி. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் சுவாமி, வாருங்கள். ஏன்னா காயத்ரி மந்திரத்தினுடைய தேவதையே விஸ்வாமுத்திரர் தான். எல்லா சாமியும் காயத்ரி மந்திரம் இருக்குது இல்ல, அந்த